Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு டிஃபரண்டான ஒரு மோமோஸ் மாதிரி செய்யிறது தாங்க. நல்ல சூப்பரா இருக்கும். நீங்க இத வந்து செய்யற மெத்தட்ல பரோட்டாவும் செஞ்சுக்கலாம். சாப்பிடுறதுக்கு நல்ல எம்மியா இருக்கும், சுவையாவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் போட்டு ஊற வைக்க போறேங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் சேர்த்து நான் ஊற வைக்கிறேங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக இந்த ஈஸ்ட் பொங்கி வந்திருக்குது. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 2 கப்பு மாவு எடுத்துருக்குறேங்க. மைதா மாவு தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் இதே மெத்தடில் கோதுமை மாவுலையும் செய்யலாங்க. மைதா மாவு தேவையில்லைன்றவங்க கோதுமை மாவில் செய்யலாம். நம்ம கலக்கி வச்சுருக்கிற ஈஸ்ட் இதில் கலந்து மாவு பிசைஞ்சிக்கலாங்க. மீதி இருக்கிற ஈஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இதுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் பிசையணுங்க. பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக சூடாக இருக்கணும். அந்த தண்ணியில் நம்ம மீதி இருக்கிற மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்து பிசைகிறேங்க. லைட்டாக சேர்த்தா போதும். நம்ம பரோட்டா மாவு எப்படி பிசையுமோ அதே பதத்துக்கு பிசைஞ்சிக்குங்க. இது ரொம்பலாம் டைம் வச்சு ஊற வைக்க தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். நீங்கள் பன்னுக்கு ஊற வைக்கிற மாதிரிலாம் ஊற வைக்க தேவையில்ல. அவ்வளோதான். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு மேலே தடவி விட்டுருங்க. ஏன்னா மாவு ட்ரை ஆகாத இருக்கிறதுக்கு தான் மேலே எண்ணெய் வைக்கிறோம். அவ்வளோதாங்க. ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் நமக்கு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் சிக்கன் ஒரு 150 கிராம் சிக்கனுங்க, போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்குறேன். நான் பொடியாக நறுக்கணுங்க. நறுக்கிட்டு அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதுங்க. ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ நான் 4 பேருக்கு தகுந்தது செய்கிறேங்க. நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம போடுற சிக்கனும் சரி மசாலாவும் சரி கூடுதலாக சேர்த்துக்குங்க. நல்லா சிக்கனை வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதுக்கு தேவையான உப்புங்க. இதை சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். நம்ம மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனில் தண்ணி விடும். அதிலே நம்மளுக்கு மசாலா வெந்துடுங்க. ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். லைட்டாக மசாலா அடியில் இருக்குது. அதை லைட்டாக எடுத்து விட்டுட்டு கிளறி விடுங்க. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. ரொம்ப ஊற்ற தேவையில்ல. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊட்டால் போதுங்க. ரொம்ப ஊற்ற தேவையில்ல. ஏன்னா நம்ம தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டவ் பண்ணும்போது ஈரமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த பரோட்டா வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து இது மாதிரி லைட்டாக தண்ணி தெளிங்க. ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா கலர் மாதிரி சிக்கன் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நான் தண்ணி தெளித்தது கரெக்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இது மாதிரி இருக்கணும், ட்ரையாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குங்க. நீங்கள் இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அப்படியே வச்சு கூட நீங்கள் சாதத்துக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக கூட, ரசத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு.
இப்போ நமக்கு இதில் நிறைய எண்ணெயும் தேவைப்படலை, டைமும் இல்லை டைமும் நிறைய ஆகலை பாருங்கள். சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு சிக்கன் இருந்ததுன்னா டக்குன்னு இது மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா சைட் டிஷ்ஷு நல்லா எம்மியான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணுறங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சி. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் மாவு திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுது. கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆகிருக்குது பாருங்கள் மாவு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு வச்சிங்கன்னா தானாகவே சாஃப்டாக ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் அதுக்கப்புறம் கையால் நல்லா பெசரி கொடுங்க. சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்குங்க. ரொம்ப பெருசால நம்ம ஒரு சப்பாத்தி உருட்டுறதுக்கு எவ்வளோ மாவு எடுப்போமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்குங்க. நான் பெரிய தட்டு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து பூரிக்கட்டை கொஞ்சம் அகலமாக இருந்ததுன்னா நீங்கள் அதிலே தட்டி எடுத்துக்கோங்க. எங்கள்கிட்ட சின்னதாக இருக்கிறதுனால நான் பெரிய தட்டில் எடுத்துக்கிறேங்க. இது மாதிரி பெரிய தட்டு வச்சுன்னும் போது நம்மளுக்கு அழகாக திரட்டுறதுக்கும் சரி, உங்களுக்கு பரோட்டா ஷேப்பில் எடுக்கிறதுக்கும் நல்லா கொஞ்சம் கரெக்டான இதாக இருக்கும். அதனால் நான் பெரிய தட்டு எடுத்துக்கிறேங்க. ஒரு பூரிக்கட்டையை வச்சு லைட்டாக ஊற்றி விடுங்க. இதுக்கு ஷேப்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்குங்க. கையில் எண்ணெய் தடவிக்கணும். நீங்கள் லைட்டாக இது மாதிரி கையால் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பரப்பி விட்டிங்கன்னா அழகாக எங்கே பார்த்தாலும் அழகாக பரவிடும். நம்ம பரோட்டா என்ன ஷேப்பில் பண்ணுறோமோ அதே தாங்க. கையில் எண்ணெய் தொட்டுக்கணும். நீங்கள் தொட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக மாவு தானாகவே நீங்கள் இழுத்த வாட்டத்துக்கு வருங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நான் பீஸா சாஸ் சேர்க்குறேங்க. அப்படி இல்லாதவங்க டமாட்டர் கெச்சப் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைனா தக்காளி கார சட்னி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தக்காளி கார சட்னி எப்படி செய்யணும்னு. அதை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பரோட்டா மேலே தடவிக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்குங்க. இப்போ நம்ம சிக்கனை நடுவில் வச்சுக்கலாங்க. சென்டராக பார்த்து வச்சுக்குங்க. இப்போ நான் மாவில் வந்து நான் உப்பு ஏன் சேர்க்கலைன்னா, இப்போ எல்லாத்துலேயும் இப்போ மசாலாவிலையும் உப்பு சேர்த்துது, பீஸா சாஸ்லேயும் உப்பு இருக்குங்க. அதனால தான் நான் சேர்க்கலை. இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு லைட்டாக உருட்டி எடுத்துன்னு வாங்க. நீங்கள் உருட்டுறது பார்த்தீங்கன்னா வெளியில் வராத அளவுக்கு உருட்டுங்க. சிக்கன் வந்து நம்ம திரட்டும் போது வெளியில் வரக்கூடாது. அழகாக மடித்து விட்டுட்டு இது மாதிரி ஒரு சுற்றிக்கினே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்கரை மாதிரி கிடைக்கும். அவ்வளோதாங்க. அந்த நுனி பகுதியை அடியில் எடுத்து போய் சொருகி விட்டுடணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்படி பரோட்டா மடிப்போமோ அதே தாங்க, அதே ஷேப்பில் மடிச்சுக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. நான் 5 பீஸ் செஞ்சு வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்கணுமோ அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. நம்ம ஈஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக, அதனால தான் நான் 10 நிமிஷம் வைக்க சொன்னேன். வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி வைங்க. அவ்வளோதாங்க. ஒரு மூடி போட்டுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் அவிச்சி எடுக்க போகிறோம். மறுபடியும் இட்லி பாத்திரத்தை தண்ணி சூடு பண்ணிவிட்டு அந்த தட்டு வச்சுக்குங்க. இந்த கிண்ணத்தை வச்சுட்டு அந்த கிண்ணத்தில் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, மேலே தான் இருக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இட்லி பாத்திரத்தோடைய தட்டு போட்டு மூடிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க இது வேகிறதுக்கு. நான் இன்னொரு பீஸை தவாவில் போட்டு ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பரோட்டா ஷேப்லேயே நம்ம அழுத்தம் கொடுத்துட்டு லைட்டாக திரட்டி எடுத்துகிட்டு நீங்கள் தவாவிலையும் போட்டு எடுக்கலாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். ஆயில் வேணான்றவங்க இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு சாப்பிடுங்க. நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறது நல்லா உங்களுக்கு மொறுன்னு நல்லா பரோட்டா மாதிரியே கிடைக்குங்க. அவ்வளோதாங்க. ஒரு 15 நிமிஷம் ஆச்சுங்க இது வேகிறதுக்கு. நல்லா வெந்திருக்குது பாருங்கள். ரவை கூட வேஸ்ட் ஆகாமல் பிரியில் பாருங்கள். மசாலா நம்ம வச்சது நல்லா அழகாக உள்ளே ஸ்டஃப் பண்ணதுனால வெளியில் லீக் ஆகலை உங்களுக்கு. அவ்வளோதாங்க. ஆறிடுது. நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு பாருங்கள். மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.